3:47 டைம் 10:47 AM. கோயம்புத்தூரில் அக்கா வீட்டில் இருந்து தோசை சாப்பிட்டோம். அக்கா எனக்கு ஊட்டி விட்டா தோசை பொடி, அப்புறம் ஏதோ வெங்காயம் வச்சு ஏதோ பண்ணியிருந்தா அதை எனக்கு ஊட்டி விட்டா. அப்புறம் அப்புறம் என்னாச்சு, அவங்க பெட்ரூமில் ஜன்னல் மூடி வச்சுருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், எதுக்குமா மூடி வச்சுருக்காங்க? அப்போ அவ சொன்னான், அங்கே வாலில் ஒரு 4 பீகாக்கோட ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கான். அந்த பீகாக் பறந்து போயிடுமா, அதனால தான் ஜன்னல் மூடி வச்சிருக்காளாம். இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் என் சிஸ்டர் பண்ணுவாள். அப்புறம் என் அக்கா வந்து எனக்கு ஓவர் சைஸ்டு டிஷர்ட் போடணும் ரொம்ப பிடிக்குமா. என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், என்கிட்ட ஒன்று இருக்குது வேணா போட்டுக்கோ அப்படின்னு. ஸோ அக்கா போயிட்டு, நீ எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறோம், நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு அது போட்டு எனக்கு பிடிச்சி கொடுத்தா கணத்தில். அப்புறம் ரொம்ப ஓவராக இருந்து சைஸ் பெருசாக இருந்துச்சு. அதனால அக்கா அதை போட்டு அங்கேயே திருப்பி கொடுத்துட்டா, வேணான்ட்டா. அப்புறம் ரெடி ஆகிட்டு மச்சானை கால் பண்ணியிருந்தா. மச்சானால் வர முடியல, அதனால நாங்களே கோயம்புத்தூர் பாலக்காடு வரலான்னு டிசைட் பண்ணோம். செம்ம வெயில். நான் வந்து ஊபர் புக் பண்ணியிருந்தேன். ஆட்டோக்காரன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. லைக் 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தான். இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். பட் அந்த மனுஷன் வரல. அப்புறம் நாங்கள் நடந்தோம். நேராக நாங்கள் சாஜி டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அக்காவுக்கு டிஷர்ட்டு, எனக்கும் டிஷர்ட்டு, அப்புறம் அம்மாவுக்கு ஸ்கர்ட்டு, இன்னர் ஸ்கர்ட்டு, அப்புறம் ப்ளவுஸ் பீஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான். அங்கே ப்ளவுஸ் பீஸ் கிடைக்கல. வெளியே வந்து தான் ஒரு குட்டி ஷாப்பில் ப்ளவுஸ் பீஸு ஒரு 6 பீஸு வாங்கிட்டு, பக்கத்து செம்ம வெயில். ஸோ பக்கத்து கடையில் சோடா வாங்கினோம். சால்ட் லெமன் சோடா குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அங்கே வாங்கும்போது ஒரு பாட்டி, ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க நான் பிச்சை கேட்குறாங்கன்னு நினச்சேன். அவங்க தயிர் மிளகு வாங்கினாங்க அந்த கடையிலேருந்து. அப்புறம் என் அக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்னாங்க. அப்போ நான் என் அக்கா வந்து என்ன என்கிட்ட புல் பண்ணேன். அதுக்கு அவங்க வந்து, நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன் உங்களோடது அப்படி, எனக்கெல்லாம் நிறைய சொத்து இருந்துச்சு, 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு 30 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிலாம் சொல்லி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், உங்களை நான் நல்லது தான் பண்ணேன், உங்களுக்கு வழி தான் விட்டேன், தப்பா எதுவும் பண்ணல, தப்பா நினைக்கவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் செம வெயிலா, நான் வேற கொஞ்சம் லூஸ் ஆகிட்டேன். நான் என்னெல்லாமோ லூஸ் மாதிரி பாட்டு பாட ஆரம்பித்தேன், டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் பஸ் ஸ்டாப்பில் அங்கே ஒரு வழி தான். அக்கா கொடை பிடிச்சிட்டு இருந்தா. காற்று வரும்போது மீசோ கொடை, காற்று வரும்போது அது வந்து மடங்கி இருந்துச்சு. அப்போ அக்கா இப்பப்போ மடக்கிறது இது பண்ணும்போது நான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். வானத்து போல படத்தில் வர விஜயகாந்த் மாதிரி. எப்படி அதில் வந்து தம்பிகளுக்கெல்லாம் மழை பெய்யும் போது கை பிடிச்சிட்டு இப்படி நிற்பாரோ, பாயில் ஏதோ பிடிச்சி நிற்பார்ல, இந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பாட்டும் பாடினேன். அந்த வானத்து போல மனம் படைச்ச ராசியக்கா அப்படின்னு. என் அக்கா பெரிய சிரிப்பு. என் அக்கா வந்து, ஐயோ என்கிட்ட நல்லா இருந்துச்சு என் தங்கச்சி, இது லூஸ் ஆகிட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படியோ பஸ்ஸு கிடச்சிது. பஸ் ஏறிட்டு பாலக்காடு இறங்குனதுமே மாம்பழம் பார்த்தேன். மாம்பழம் எனக்கு ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு நானும் அக்காவும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா எங்களுக்கு ரைஸு, புளியோதரை சாறு, அப்புறம் முட்டை ஆம்லெட் அந்த கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, ஜாக்கெட்டு ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து
எல்லாத்தையும் குடுத்துட்டு, அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் நாங்க செம்ம ஹீட்டு. ஹியூமிடிட்டியா இருந்துச்சு. மழை பெய்யுற மாரி இருந்துச்சு, ஆனா மழை பெய்யல. அப்போ வெளிய சிட் அவுட்ல தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப சொன்னேன், நான் வந்து நல்லா மழை பெய்யுது ஊர்ல அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதும் நல்லா லைட்னிங் எல்லாம் வந்துச்சு. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பா மழை பெய்யும்னு. மழை பெஞ்சது. ஆக்சுவலி நான் அக்கா மடியில தான் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். சூப்பரா தூங்கிட்டேன். அம்மா இடையில எல்லாம் எழுப்பினாங்க. உள்ள போலாம், வெளியே உட்கார வேணாம், இடி மின்னல் வெட்டுது, ஏதாவது உடம்புக்கு ஆகும், வா உள்ள போலாம் ரொம்ப கத்துனாங்க. நான் எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோதான் படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்க அம்மாவோட தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, சைது கலாமா. லாஸ்ட் தான் ஃபோன் பண்ணாங்க வீடியோ காலில். அவங்க எனக்கு எம்பிஏ கம்யூனிகேஷன் முடிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. தூக்க கலக்கத்தில் சரி கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டேன். அப்புறம் ஈவினிங் கரண்டும் போச்சு. அப்புறம் எந்திரிச்சேன், மறுபடியும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆ வேற எங்கேயும் போகல. வீட்டில் தான் இருந்தோம். கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துச்சு. அப்புறம் ஈவினிங் நைட்டுக்கும் டின்னர் வந்து புளியோதரை குழம்பு ரைஸ் தான். அப்போ அம்மா வந்து நான் ஒரு ஒரு சட்னி பண்ணுவேன், சம்மந்தி மாதிரி. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அது பண்ணி தருவியான்னு கேட்டாங்க. நான் போய் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வந்து அவங்க சொல்கிற பேச்சு எப்போவாவது கேட்பேனா, அக்கா வந்து சுத்தமாக கேட்க மாட்டேன். அப்புறம் அது பண்ணோம். அப்புறம் நல்லா நான் வந்து மத்தியானம் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன், ஆனால் டின்னர் வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டேன். அம்மா அவ்வளோ லைக் ஒரு பெரிய பிளேட்டில் ஃபுல்லாக ரைஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டேன் ரைஸ். வயிறெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு சரி இப்போ தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சாப்பிட்டுட்டேன். எல்லாரும் அதாவது வீட்டில் இருக்கிறதே 4 பேர், எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரையும் வந்து கூப்பிட்டு கீழே உட்கார சொன்னேன். அக்கா வந்து இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னான். அப்புறம் அம்மாவை கூப்பிட்டோம், அம்மா வந்துட்டாங்க, அப்பாவும் வந்துட்டாங்க. எல்லாரோட மொபைலும் வந்து மாற்றி வச்சுட்டு எல்லாரையும் ஹாலில் கீழே உட்கார சொன்னேன். எதுக்கு உட்கார சொன்ன கேட்டப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு, ஒன்றுக்கு ஒன்றா பேசலாம், ஃபோன்லாம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, ஃபோன் இல்லாத காலம் நினச்சிட்டு இருக்கோங்க அப்படின்னு. அப்புறம் ஃபோனு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் அப்பா வந்து அப்பாவோட ஃபஸ்ட்டு சிரிச்சாங்க. அப்புறம் அப்பாவோட தாத்தாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அப்பாவோட தாத்தா அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது 4 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் என்னமோ அவரை ஷோல்டரில் வச்சு நடந்திருக்காராம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த கதை சொன்னாங்க. அப்புறம் அம்மா ஏதோ கதை சொன்னாங்க. அக்காவோட காலேஜ் பற்றி கேட்டாங்க. நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் எழுந்து கான்வர்சேஷன் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் மாம்பழம் சாப்பிட்டோம். அப்புறம் அப்பாவுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அப்பா சரி போய் தூங்குன்னு சொன்னோம். அப்பதான் அக்கா வந்து ஞாபகப்படுத்தினாங்க, நம்ம ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ரீல் என்னன்னா, 2 பொண்ணுங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் உட்காந்துட்டு பேரண்ட்டை வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு 1 2 3 சொல்லிட்டு நாங்கள் திரும்பி பார்ப்போம். பேரண்ட் ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாங்களோ அவங்க மேலே தான் அதிகமாக அவங்களுக்கு அன்புன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீல் இருக்குல்ல, அது அது எங்கள் அம்மா வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ரொம்ப நேரமாக அம்மா பார்த்துட்டு இருக்கோம். அம்மா திரும்பவே இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோ தான் சொன்னோம். அம்மாவுக்கு தெரியாது நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா என்னதான் பார்த்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. அப்புறம் சரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாப் ஆகுமோன்னு சொல்லிட்டு செகண்ட் தடவை பார்த்தோம். அப்போ எங்கள் அம்மா என்ன தான் பார்த்தாங்க. அப்புறம் அப்பா உட்கார வச்சோம். அப்பா ஃபர்ஸ்ட் என்ன தான் பார்த்தாங்க, செகண்ட் அக்காவை தான் பார்த்தாங்க. சரி அட் எண்ட் ஆஃப் த டே அக்காவையும் பார்த்தனால எனக்கு சந்தோஷம். அவள் ரொம்ப இல்லாட்டி அழுதுருவா. அப்போ எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு. டிவியில் கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்கு, 3 ரிமோட் இருக்கு. ஒன்று டிவி ரிமோட்டு, ஒன்று டாடா ஸ்கை ரிமோட்டு, ஒன்று ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட்டு. இந்த 3 ஆன் பண்ணி செட் பண்ணி பார்க்கறது செம்ம டாஸ்க்கு. இல்லை வைஃபை வேறு இல்லை.
ஸ்க்ரீன் காஸ்ட்டு பண்ணுறதுக்கும் செம்ம கஷ்டம். அதுவும் நடக்கல. அப்புறம் நான் என்னோட ஃபோன்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு, நெட் ஆன் பண்ணிட்டு, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு, அத கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் ஜீல வந்து ஆடு 3 மூவி கொஞ்ச நேரம் பார்த்தோம். அக்கா வந்து ஹால்ல தான் உட்காந்து படுத்துட்டு பார்த்தோம். அக்கா பார்த்துட்டே தூங்கிட்டா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி பாவம் அவ தூங்குறான்னு நானும் விட்டுட்டேன். நைட் இடையில ரோபிக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்தனா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ரோபி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு. சரி ரோபிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மாடுங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ மெசேஜ் அனுப்பி நான் இக்னோர் வேற பண்ணேன்னு சொல்லிட்டு அவளையும் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் எங்க அப்பா, அம்மா 2 பேரும் அவங்கள வீடியோ கால் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வீடியோ கால்ல பேசினோம். அதுவும் பண்ணியிருந்தேன். அப்புறம் நைட்டு சரியாவே தூங்க முடியல. இடையில எந்திரிச்சேன். லைக் புது இடங்கனால இருக்கும்னு தெரியல. இடையில எந்திரிச்சேன். அப்புறம் 5 மணிக்கு அம்மா வந்து ஹால்ல இருந்து எந்திரிச்சு பெட்ல போய் உள்ள பெட்ரூம்ல போய் தூங்க சொன்னாங்க 2 பேரையும். அப்புறம் பெட்ரூம்ல போய் தூங்கணும். அப்புறம் வேற என்னாச்சு? காலையில ஒரு 9:15க்கு அக்காவோட ஃபோன்ல ஏதோ ஸ்டோரி போட்டதை பார்த்துட்டு அந்த சவுண்ட்ல நான் எந்திரிச்சிட்டேன். அப்படி எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் என்னாச்சு? காலையில அக்கா கோல்டு கொலுசு அவ தொலைச்சிட்டா போல. அப்ப அவ வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தோம். நான் தான் வீடெல்லாம் பெருக்கினேன். எனக்கு கிடைக்கவே இல்ல. என் கண்ணே தெரியலன்னு நினைக்கிறேன். அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. லைக் ஹால்ல தான் இருந்துச்சு. ஏன்னா என்னன்னா அது உடைஞ்சு இருந்துச்சு. அது ஒண்ணு ஆச்சு. அப்புறம் வேற என்ன? அப்புறம் அப்பா டீ குடுத்தாரு. இன்னைக்கு அம்மா புட்டுங்கடலையும் பண்ணியிருக்காங்க. அது போய் சாப்பிடணும். செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு அம்மாவோட புட்டுங்கடலையும் சாப்பிட்டு. அவ்வளோதான். டே டன்.